வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் மாயம் பக்தி குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். முதல்ல எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் 2026. இதுதான் ஆக்சுவல் நியூ இயர். நம்மளுடைய பழைய சிவிலைசேஷன் நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னாலும் நம்ம வந்து ஜனவரி 1 கொண்டாட மாட்டோம். இந்த மாதிரி அவங்கவுங்க நாட்டுக்கு ஊருக்கு கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி ஒரு நியூ இயர் இருக்கும். இதுதான் நம்மளுடைய ஆக்சுவல் நியூ இயர். ஸோ எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்கள் ராசிக்கு பொறுத்தவரை ஒரு சின்ன தெளிவு ஒன்று கொடுத்துட்றேன். என்னென்னா, நம்ம வந்து பஞ்சாங்கம் படிப்போம், ஒவ்வொரு புத்தாண்டுக்கும் பஞ்சாங்கம். அதில் மெயினாக யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜானா குரு. இந்த வருஷத்துக்கு இது வந்து பராபவ வருஷம்னு சொல்லுவோம். இதில் வந்து ராஜா குரு, மந்திரி செவ்வாய், சேனாதிபதி சந்திரன். இது வந்து ஆற்காடு பஞ்சாங்கம் முறைப்படி, சரிங்களா? இதனால் இதில் நம்ம கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் நிறைய சேஞ்சஸ் வரப்போகுது. நம்மளுடைய உணவு தட்டுப்பாடுகள், பண பரிவர்த்தனை, போர்கள், இது சம்மந்தமாக நிறைய விஷயம் நடக்க போகுது. உலக லெவலில் நிறைய விஷயம் நடக்க போகுது. அதையும் சொல்ல போகிறேன் கொஞ்சம். மெயின் என்ன, உலகம் என்ன நடந்தால் என்ன, முதல்ல நம்ம வாழ்க்கை எப்படி போக போகுது. ஸோ அந்தந்த ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்னென்ன மெயினான விஷயங்கள், எதெல்லாம் முக்கியமான தகவல்கள், படிப்பு, வேலை, கல்யாணம், இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் என்னென்ன, அதில் எதுலலாம் நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும், எதுலலாம் ஒன்றும் வீரியமாக இறங்கி செயல்படணும், இதுக்கு எந்தெந்த கடவுள் வழிபாடுகள் நல்லது, என்னென்ன பரிகாரங்கள், அதுவும் ஒரு ஜென்ரலாக உங்கள் எல்லாத்துக்குமே இதில் சொல்கிறேன். இதை கடைபிடிச்சிட்டு வர இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஒரு சிறப்பான புத்தாண்டாக அமையும். மிதுன ராசி, மிதுன லக்னக்காரங்க, உங்களுக்கு தாங்க இது ஜாக்பாட் ராசின்னு சொல்லுவோம். இந்த தமிழ் புத்தாண்டு வரும்போதெல்லாம் ஒரு ஜாக்பாட் ராசி யாருன்னா மிதுன ராசி. ஏன்னா இப்போ குரு பகவான் உங்கள் வீட்டில் இருக்கார். ஜூன் மாதம் பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்கள் 2ஆம் வீட்டுக்கு போவார். அப்படின்னா என்ன நடக்கும், நல்லா கையில் காசு வரும், கையில் எப்போயுமே காசு இருக்கும், குடும்பத்தில் வந்து நல்ல சந்தோஷம் இருக்கும், சரிங்களா? வெளிநாடு போகிறது, வெளி ஊர் போகிறது, அவங்களுடைய வசதி வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குடும்பத்தோடு வெளியூர் போயிட்டு வரதான் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும் டைம், சரிங்களா? இது ஒன்று. அடுத்து, யாராவது நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு ப்ரமோஷன் வாங்கிறதுக்கோ, இல்லை ஒரு சேலரி ஹைக் வாங்குறதுக்கோ, இல்லை நீங்கள் பிடித்த டீம் இல்லை பிடித்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்குறதுக்கோ, இது எல்லாத்தையுமே வாய்ப்பு சூப்பராக இருக்குது. ஏன்னா மிதுன ராசி, மிதுன லக்னக்காரங்களுக்கு வந்து இந்த வெளிநாடு போயிட்டு வர்றதுலாம் ரொம்ப அமையும். அதுவும் ஷார்ட் ட்ராவல், அதாவது போயிட்டு US UK போய் செட்டில் ஆகிறதும் ஒன்று. ஆனால் அதிகமாக 3 மாதத்துக்கு ஒரு தடவை, 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஷார்ட் ட்ராவல் அதிகமாக பண்ணுவாங்க. அந்த ஷார்ட் ட்ராவல் கிடைக்கிறதுக்கும் உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. தேடுங்க. பெஸ்ட்டான விஷயம் என்னென்னா கல்யாணம் தான். கல்யாணம் கை கூடுறதுக்கு சூப்பராக இருக்குது. குரு பகவான் அழகாக உங்கள் வீட்டை பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்படியே உங்களுக்கு ஜூன் மாதம் கழித்து கடகத்துக்கு போனால் கூட உங்களுடைய மாங்கல்ய ஸ்தானம் பார்த்துக்கிட்டே இருக்கார். அதனால் கல்யாணத்துக்கு எல்லா வித அமைப்பும் இருக்குது. தாராளமாக கல்யாணம் பண்ணலாம், ஓகேங்களா? அதுவும் நம்ம மிதுனம் வந்து முன்னாடியே நம்ம சொல்கிற மாதிரி லவ் பண்ணுற ராசி. நல்ல கவிதை பாடுவாங்க, நல்ல பாட்டு பாடுவாங்க, இவங்களும் லவ் பண்ணுவாங்க, இவங்களையும் நிறைய பேர் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க, டக்குன்னு அட்ராக்ட் ஆகிடுவாங்க. அந்த மாதிரிலாம் என்ன இருந்ததுன்னா வீட்டில் அழகாக சொல்லிவிட்டு நீங்கள் அந்த லவ்வை வந்து அரேஞ்ச் மேரேஜாக மாற்றுறதுக்கு சரியான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது. இன்னொன்று, கல்யாணம் ஆனவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் சைடில் இருந்தோ ஒய்ஃப் சைடில் இருந்தோ பணம் வர்றது, சொத்து வர்றது, இல்லை ஏதோ ஒரு விதமான ஹெல்ப் வர்றதுலாம் தாராளமாக நடக்கும். அதாவது குடும்பத்தில் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும், அப்படி இல்லைன்னா பெருசாக ஏதோ சாதிக்க போகிறேன், எனக்கு அவங்களுடைய அட்வைஸோ, பணமோ, உழைப்போ, இல்லை கூட ஜஸ்ட் என் கூட இருக்கணும் ஒரு சப்போர்ட்டோ, எது வேணும்னாலும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்ட தயங்காமல் கேட்கலாம். இப்போ இருக்கிற டைம் வந்து உங்கள் டைம். அது இது ஒரு படத்தை சொல்லுவாங்க, இறங்கி நீ ஆடுறா கபிலான்னுவாங்களே, அது மாதிரி நீங்கள் வந்து இறங்கி ஆடுங்க மிதுன ராசி, பார்த்துக்கலாம். எல்லாரோட சப்போர்ட்டும் வரும், சரிங்களா? நீங்கள் வந்து எதில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு அந்த பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல தேவையில்லாத பாலிடிக்ஸ் ஏதாவது போச்சுன்னா அதில் இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து பாலிடிக்ஸ் பிடிக்க, லைட்டாக உள்ளே போய் அப்படி ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வரலாமான்னு யோசிப்பாங்க. தேவையில்லாத பாலிடிக்ஸ் வந்து தள்ளி இருக்கிறது ரொம்ப நல்லது. இன்னொன்று, உங்களோட பெரியவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக பேசுங்க. ஏன்னா மிதுன ராசி லக்னக்காரங்களுக்கு வந்து அவங்க நிஜமாலே அறிவாளி. அந்த அறிவாளி தனி தான் நான் ப்ரூஃப் பண்ணணும் நிறைய இடத்துல நினைப்பாங்க. அதுவும் அவங்களோட பெரியவங்க கிட்ட. அது சில இடத்துல சில நேரத்தில் நல்லதாமையும், சில நேரத்தில் கெட்டதாக அமைஞ்சிடும். இப்போ உங்களுக்கு வந்து ராகு பகவான் தாக்கம்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் பெரியவங்க கிட்டேருந்து தள்ளி இருக்கிறது நல்லது, பேச்சில் மெயினாக. அது வந்து வீட்டில் இருக்க பெரியவங்களாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸில் இருக்க சீனியர் மேனேஜராக இருந்தாலும் சரி,
சரியா? அப்படியே எனக்கு இப்போ எனக்கும் அப்பாவுக்கும் பிரச்சனை இல்லை, எனக்கும் மேனேஜருக்கும் பிரச்சனை, நான் ஏதோ ஒரு இடத்துல ஸ்டெப்பு எடுத்து தான் சார் ஆகணுன்ற நிலமை வந்தால் டிசம்பர் 5க்கு அப்புறம் பண்ணுங்க, இப்போ வேண்டாம். ஏன்னா டிசம்பர் 5 அப்போல்லாம் உங்களுக்கு கேது பயிற்சி, ராகு பயிற்சி நடக்கும், ராகு கேது பயிற்சி. ஸோ அதுக்கப்புறம் டிசம்பர் 5க்கு அப்புறம்லாம் இந்த பெரியவங்களோட இருக்கிற சில பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் சால்வ் ஆகிடும். அதனால் அப்போ நீங்கள் பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இது ஒன்று. ஓகே சார். வேறு எதில் நான் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் சார் அப்படின்னா, நீங்கள் முயற்சி ஸ்தானம் மிதுனம், மிதுனத்தை யாரும் ஏமாற்ற முடியாது, அவங்களே ஏமாற்றிப்பாங்க. ஒரு ஜனகராஜ் படத்தில் சொல்லுவாங்க, என்னை யாராலே ஏமாற்ற முடியாது, நானே தான் ஏமாற்றிப்பேன். அந்த மாதிரி அவங்களே ஏமாற்றிப்பாங்க. எனக்கு தெரியும் நான் ஜெயிக்கிறேன், என் நேரம் நல்லா இருக்குன்ட்டு முயற்சி பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா, இல்லைன்னா அந்த எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடாமல் விட்டுட்டிங்கன்னா கஷ்டம். சரிங்களா? அதனால் நீங்கள் படிக்கிற பசங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை கல்யாணமே அடப்போப்பா நான் நிறைய பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன், ஒன்றும் நடக்காதுன்னு உக்காண்டிங்கன்னா கஷ்டம். இப்போ தான் உங்களுக்கு திருமணத்துக்கான வீடே ஓப்பன் ஆகிருக்கு. சரிங்களா? அதனால் இப்போ இறங்கி போயிட்டு ஒவ்வொன்றும் ஹார்ட் ஒர்க் போட்டு செய்யுங்க, நீங்கள் ஜெயிக்கிறது உறுதி. இது ஒன்று. அடுத்து பண விஷயம். நீங்கள் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அதில் ரொம்ப ஜாகிரதையாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஏதாவது நீங்கள் வீடு வாங்கணும், வண்டி வாங்கணுன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த வருஷம் இந்த காலகட்டம் வாங்காமல் இருக்கிறது நல்லது. அப்படி அதை மீறி வாங்கினீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் வண்டிங்கெல்லாம் வாங்கிறது நல்லது. இல்லை வீடு வாங்கினா கூட பழைய வீடு வாங்கி ரீஃபர்பினிஷ் பண்ணுறது நல்லது. அதை மீறி இல்லை சார் வீட்டில் ஒரே கம்பல்ஷன் சார், புதுசு தான் சார் வாங்கணுன்னா ஜோதிடரை பார்த்து எந்த காலகட்டத்தில் எப்படியாப்பட்ட அமைப்பில் வாங்கினா நான் கொஞ்சம் நல்லா இருக்க முடியுன்றதை பார்த்து வாங்கினீங்கன்னா ஜெயிச்சிடலாம். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள், கிருஷ்ணர், இவங்களுக்கு துளசி கொடுத்து வேண்டுங்க. புதன்கிழமை கண்டிப்பாக போங்க. புதன்கிழமை புதன் ஹோரையில் வேண்டுறது ரொம்ப நல்லது. சிவன் வழிபாடு பண்ணுறவங்க தான் நடராஜர். ஏன்னா ஒவ்வொரு ரூபத்துக்கு அர்த்தம் இருக்குது. நடராஜரை அம்பாளோட வில்வேலை கொடுத்து வழிபட நீங்கள் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஒரு சிறப்பான புத்தாண்டு அமையும். இப்போ இந்த தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு பராபவ வருஷத்துக்கு எப்படி இருக்குன்றதை நம்ம சொல்லியிருக்கோங்க. சரிங்களா? அது சொல்லி 12 கோடி தமிழர்கள், ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர், இவங்க எல்லாருக்குமே பொதுவான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன். எப்படி வாழ்க்கை இருக்கும், பணம் எப்படி இருக்கும், வேலை, பிஸ்னஸ், உங்கள் திருமணம் பற்றி, உங்களோட ஹெல்த் விஷயங்கள் பற்றி, ஃப்ரெண்ட்ஸ் யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா, யார்கிட்ட ஜாகிரதையாக இருக்கணும், இதெல்லாம் பொதுவாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஒன்றும் அக்யூரேட்டாக எனக்கு தெரியணும் சார். ஏன்னா நிறைய பேர் நான் லாஸ்ட் கமெண்ட்டெல்லாம் பார்த்தேன், இப்போ ரிஷபத்தில் மாந்தி இருந்தால் என்ன பயன், இதெல்லாம் கேட்டீங்க. இதெல்லாம் ஒவ்வொரு ஜாதகம் பொறுத்து நிறைய மாறுங்க. சரிங்களா? நீங்கள் உங்கள் ஜாதகத்தை கொடுத்து ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் தெளிவாக இதில் நம்ம சொல்லலாம். இன்னொன்று, இப்போ அடுத்து நம்மளுடைய இன்டர்வியூஸ் பலன்களில் நான் கொஞ்சம் சயின்டிஃபிக்காக எடுத்துகிட்டு போகிறேன். சரியா? கோவில்கள் சாமிகளை தாண்டி இது கூடவே விதைகள், தானியங்கள், அதாவது உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயம், இதுதான் நம்ம சித்தர்கள் சொன்னது. நம்ம கோவில் கலசத்திலே தானியங்கள் வைக்கிறோம். அப்போ அந்த தானியங்களை நம்ம உடம்பில் வச்சுக்கிட்டால் எப்படி நம்ம உடம்பையே கோவிலாக மாற்றுது. அது தானியங்கள் வச்ச பயிற்சிகள், கலர்ஸ், அரோமான்னு சொல்லணும். எதுக்கு ஆண்டவனுக்கு பூ போடுறோம், எதுக்கு வாசனையாக இருக்கிற பூவாக போடுறோம்? காகித பூவையும் போடலாம்ல, ஏன் மல்லிகை பூவாக போடுறோம்? ஏன் அந்த வாசனை எதுக்கு? துர்கைக்கு எதுக்கு நம்ம அரளிப்பூ போடுறோம்? இந்த மாதிரி இதெல்லாம் அரோமா தெரப்பியில் வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சயின்டிஃபிக்காகவும் ஸ்பிரிச்சுவலாகவும் கலந்து நிறைய பரிகாரங்கள் நம்ம சொல்ல போகிறோம். இதெல்லாம் கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணி ரிசல்ட் எடுத்து கமெண்ட்டில் போடுங்க. உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வேணும்னா என்னை தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னால் என்ன முடியுமோ அதை நம்ம கன்சல்டேஷன் உங்களுக்கு கொடுக்கலாம். இந்த தமிழ் புத்தாண்டு உங்கள் எல்லாருக்கும் சிறப்பாக அமையறதுக்கு எல்லாம் வல்ல அண்ணாமலையாரையும் உண்ணாமலை தாயும் வேண்டிக்கிட்டு உங்களிடம் வாழ்த்து பெறுவது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். வாழ்க வளத்துடன்.